இது உங்கள் பிஸ்மி மாஸ்டர் சேனல். ஸோ இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைக்கான வீடியோ வந்து டார்க் கேதரிங் எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே இப்போ நம்ம போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம கெத்தரு காமிக்கிறாங்க. கெத்தரு வந்து அவர் கேஸால் பாதிக்கப்பட்டிருப்பான். அதனால் அவனால் எப்பவும் வெளியே வர மாட்டான் அவன். ஏன்னா அவன் கேஸால் அங்கே பார்த்தாலும் பேயாக கிடக்கும். அதனால் அவன் எப்பவும் வெளியே வர மாட்டான். அதுக்கப்புறமா நம்ம கெத்தரு காலேஜ் விட்டு வெளியே வந்த உடனே நம்ம கெத்தரோட ஃப்ரெண்டை காமிப்பாங்க. நம்ம கெத்தரு ஃப்ரெண்டு பேர் என்னன்னா ஈகோன்னு சொல்கிறாங்க. இவனோட ஃப்ரெண்டு பேர் தான் ஈகோ. எதுக்குன்னா நம்ம கெத்தரு வந்து ரொம்ப வருஷமாக வீட்டுக்குள்ளே அடைச்சிருப்பான். அதுக்காக நம்ம ஈகோ வந்து அவளுக்கான எது தேவையானது விஷயம்லாம் அவங்க பண்ணுவோம். நம்ம கெத்தரு வந்து ரொம்ப நாளாக வீட்டில் அடைஞ்சிருப்பானா அதுக்காக நம்ம ஈகோ வந்து என்ன பண்ணுவானா, நீ ஒரு டியூஷன் டீச்சர் வேலை வந்து உனக்கு தரேன், நீ வந்து டியூஷன் டீச்சர் வேலை பண்ணு, அதை பார்த்து உனக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகும், நீ கூட கொஞ்சம் வெளியே சுற்றுவேன். அதுக்கப்புறமா அடுத்த சீனில் நம்ம கெத்தரு காமிக்கிறாரு. கெத்தரு வந்து ஒரு டியூஷன் சென்டர்லேருந்து கால் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நீ நம்ம கெத்தருக்கு வந்து டியூஷன் டீச்சர் வேலை கிடச்ச உடனே ஃபஸ்ட்டு வந்து யாயை காமிக்கிறாங்க. யாயி வேற யாரும் இல்லை, நம்ம கெத்தரோட ஈகோ இருக்கால அவளோட கசன் சிஸ்டர் தான் நம்ம யாயி. அதுவும் இல்லாமல் கெத்தருக்கு பார்த்த உடனே பயப்படுறான் நம்ம யாயை பார்த்து. ஏன்னா நம்ம யாயி வந்து ஒரு கேஸால பாதிக்கப்பட்டிருப்பா. அதுவும் இல்லாமல் நம்ம கெத்தரு வந்து ரொம்ப பார்த்து பயப்படுறான். என்னடா இவன் நம்மள மாதிரி இருக்கா, இவனும் கேஸால பாதிக்கப்பட்டிருப்பாலாம் நம்ம கெத்தரு நினைக்கிறான். அப்போ ஒரு கையில வந்து பொம்மையை வச்சு அதுக்குள்ள ஆவி அடக்கி கழுத்தை பூச்சி நறுக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம கெத்தரு வந்து சொல்கிறான். கெத்தரும் யாயி 2 பேர் பேசிக்கிறாங்க. ஸோ நீ தான் நம்ம யாயி கேட்குறான், நீ தான் என்னோட டீச்சரா, சரி வா நம்ம புலம்பை படிக்கலாம்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா கெத்தரு வந்து உனக்கு பயமாகவே இல்லையா சுத்தமாக, எதுக்கு இந்த பொம்மையை வச்சு நீ வச்சுருக்க, அதுக்குள்ளே ஆவி இருக்கு பாரு, அதை பார்த்து பயப்பட சுத்தமாக பயம் இல்லையா. அதுக்கப்புறமா இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரி வா நம்ம போகலான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா இங்குள்ள அட்வென்ச்சருக்கு வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. அதாவது பேய்கள் வேட்டைக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம கெத்தருவையும் யாயையும் ஈகோவும் 3 பேர் சேர்ந்து ஒரு ஃபோனை காமிக்கிறாங்க. இந்த ஃபோனோட டெலிஃபோன் பூத்தை காமிப்பாங்க. டெலிஃபோன் பூத்துக்கிட்ட வந்து ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணியிருப்பாங்க எல்லாம் சேர்ந்து. ஏன்னா நிறைய லக்ஸரிஸ் லைஃப் ஆளணுன்னு என்ன பண்ணுவோன்னா எல்லாருக்கிட்டையும் கிஃப்ட்டு ஃபோனை எல்லாத்தையும் வாங்கி வச்சுப்பா. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பொண்ணையே கொலை பண்ணிடுவாங்க. இந்த டெலிஃபோன் பூத்தில் கொலை பண்ண உடனே என்ன பண்ணோம், அந்த பொண்ணோட ஆவி வந்து இந்த டெலிஃபோன் பூத்தில் இருக்கும். ஏன்னா சாகும்போது கூட இந்த டெலிஃபோன் பூத்தில் தான் நம்ம இந்த பொண்ணு செத்துருப்பா. அதுக்கப்புறமா நம்ம கெத்தருக்கிட்ட சொல்கிறா, நம்ம ஈகோ என்ன சொல்கிறான்னா, நீ அவளுக்கு கால் பண்ணி பாரு, இந்த டெலிஃபோன் பூத்துக்கு கால் பண்ணி பாரு. அங்கே பார்த்தா நம்ம யாயி இருக்கார்ல, டக்குனு உள்ளே போய் டெலிஃபோன் பூத்துக்குள்ளே போயிடுறா. அதுக்கப்புறமா இந்த டெலிஃபோன் பூத்துக்கிட்ட ஏதோ சபிக்கப்பட்ட மாதிரி சவுண்டு வருது. அதுவும் இல்லாமல் நான் யாயி வந்து என்ன சொல்கிறான்னா, நீ அந்த டெலிஃபோன் நம்பருக்கு நீ கால் பண்ணாதான் என்னன்னு தெரியும் சொல்லிட்டு கால் பண்ணுறான். இந்த பக்கம் நம்ம ஈகோ காமிக்கிறாங்க. ஈகோ வந்து திடீர்னு என்ன தெரியல, நம்ம கெத்தருக்கு கால் பண்ண உடனே அங்கே நிறைய கேஸோட எனர்ஜிலாம் தெரியுது. டெலிஃபோன் எத்த உடனே திடீர்னு வந்து ரத்த காய் மாதிரி தெரியுது. ரத்த காய் வந்த உடனே என்னன்னு தெரியல, அங்கே ஒரு சில கை தடங்கள்லாம் இருக்குது. கை தடங்களை பார்த்த உடனே திடீர்னு நம்ம யாயி என்ன பண்ணுறான்னா டக்குன்னு எடுத்து ஒரு பொம்மையை போட்டுறான். பொம்மை எடுத்து போட்ட உடனே அங்கே இருக்க சில ஆவிங்களாக இருக்கும், டக்குன்னு அதுக்குள்ளே உள்ள பூந்தோடனே பிளாஸ்டான என்ன பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்தது போதும், நம்ம நாளைக்கு வந்து மீதி கண்டினியூ பண்ணலாம் சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து அதுக்கப்புறமா ஆரம்பித்த உடனே நம்ம கெத்தரு வந்து நம்ம யாயிக்கு வந்து டியூஷன் எடுக்கிறான். நம்ம கெத்தரு வந்து ஒரு நோட்டீஸ் பண்ணுறான். ஏன்னா நம்ம கெத்தரு வந்து யாயி வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறான்ல, நம்ம யாயி வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கா, நம்ம யாயி வந்து நல்லா சீக்கிரமாக கற்றுப்பா. அதுக்கப்புறம் நல்லா 2 பேர் கற்றுக்கும் போது திடீர்னு வந்து நம்ம யாயி என்ன கேட்குறான்னா, ஏன் நம்ம திருப்பியும் அட்வென்ச்சருக்கு போகக்கூடாது, நம்ம கெத்தருக்கு சொல்கிறோம் அதெல்லாம் வேணாம், நம்ம படிக்கிற வேலை மட்டும் பார்க்கலாம், அதை மட்டும் தவிர இதெல்லாம் பார்க்க வேணாம், அதை மட்டும் நம்ம பார்க்கலாம் சரியா. நம்ம யாயி வந்து திருப்பி கேட்டா இருக்கா, நம்ம பொய்யாகணும் ப்ளீஸ் பொய்யாகணும் சொல்லிட்டு கேட்டே இருக்கா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு இதை ப்ராப்ளம்லாம் முடியும், அதுக்கப்புறம் பண்ணலாம். இங்கே நம்ம ஈகோ காமிக்கிறான். ஈகோ எதுக்குன்னா, இந்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்ம யாயிக்கு வந்து அடிபட்டதுனால அவங்க அம்மா அப்பாவும் அவள் எழுதிருப்பா. அதுவும் இல்லாமல் ஒரு சில அடிபட்டதுனால அவளோட கண்ணுக்கிட்ட வந்து சில கேஸால் உதவிப்பட்டிருக்கோம். அதுவும் இல்லாமல் உடம்புல கொஞ்சம் ஒரு சில கேஸோட ஆன்மாலாம் இருக்கும். அதனால் அவளால் இந்த மாதிரி பண்ண முடியல. அதுக்கப்புறம் நம்ம கெத்தர் வந்து சரி இந்த மாதிரி நடந்திருக்கு. அதுக்கப்புறமா ஈகோவுக்கு வந்து அதுக்கப்புறம் சில சபிக்கப்பட்ட ஆன்மாலாம் அவருக்கு தெரியுது. யாயிக்கு வந்து சில சபிக்கப்பட்ட ஆன்மா தெரிஞ்சவொடனே ஸ்டார்டிங்கில் அவளும் கொஞ்சம் பயப்படுறா. அதுவும் இல்லாமல் நம்ம யாயிக்கு வந்து சின்ன பொண்ணு வேறையா ரொம்ப பயப்படும். அதை பார்த்த நம்ம கெத்தருக்கு வந்து அப்படியா, அதனால தான் இவன் இந்த மாதிரி இருக்காளா, சரி இவனை ஒழுங்காக பார்த்துக்கலாம் சரியா ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாளே திருப்பி அட்வென்ச்சர் போகலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம யாயி வந்து கையில் வந்து சிலை மாதிரி கொடுக்குறா. சிலை கொடுத்த உடனே அடுத்த நாளே என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி அதே பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. அந்த டெலிஃபோன் பூத்துக்கு திருப்பி வந்துடுறாங்க. வந்த உடனே திடீர்னு வந்து அங்கே ஒரு ஆவி இருக்குது. அதை பார்த்தே நம்ம கெத்தருக்கு வந்து பயந்துடுறான். கண்ணுக்கிட்ட போயிடணும். டக்குன்னு அவன் கையில் வர ஆல்ரெடி சபிக்கப்பட்டதாக இருக்கும். கைக்கு வந்து டக்குன்னு உள்ளே போய் அந்த டெலிஃபோன் பூத்துக்குள்ளே போயிடுது. உள்ளே போன உடனே என்னன்னு தெரில, நம்ம கெத்தரோட கழுத்து போட்டு நெருக்கிறாங்க. அதுக்கப்புறமோ நம்ம யாயி இருக்கால, இதெல்லாம் இந்த நான் கொடுத்த சாமி அந்த சிலைலாம் சேராது, நானே களத்தில் சொல்லிட்டு கண்ணில் ரெக்கலை திடீர்னு தெரில ஏதோ கத்திலாம் எடுத்துகிட்டு
ஏன் அந்த டெலிஃபோன் பூத்தை உடச்சி அதுக்கப்புறம் எடுத்து ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் அந்த டெலிஃபோன் பூத்து ஃபுல்லாக ஆடி போயிருக்கு. ஆடி போனால் நம்ம கெத்தர் வந்து பரவாயில்ல, ஓகே இனிமேல் கவலைப்படாத, இனிமேல் நான் உன்னை காப்பாற்றுறேன், இந்த பிரச்சனை இருந்தால் நான் காப்பாற்றுவேன் சொல்லிவிட்டு அதுவும் இல்லாமல் டக்குன்னு முடிக்க இன்னும் டக்குன்னு நம்ம கெத்தர் என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு வந்து திருப்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து நம்ம யாயி என்ன சொல்கிறான், ஈக்கோ என்ன சொல்கிறான்னா, இந்த இடத்துல வந்து என்னோடய ஃபேஸை வந்து அப்படியே ஃபோன் பேசும்போது நீ வந்து க்ரீப்பியாக மாறிச்சு, அதுக்கு இல்லாமல் நீ ரொம்ப க்ரீப்பியாக பேச ஆரம்பித்த. அதை பார்த்து நம்ம கெத்தருக்கு வந்து அப்படியா, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு, அப்படின்னா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஈகோவும் ஆமாம் நீனும் அப்படி தான் இருந்தால் பார்க்க. ஸோ அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக வந்து என்னென்னா, யாயி வந்துட்டு திடீர்னு அதுவும் க்ரீப்பியாக இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம யாயி இருக்கால, அதுக்கப்புறமா இந்த வந்து ஒரு பொம்மை மாதிரி காட்டுறாங்க. இந்த பொம்மைக்குள்ளே வந்து நம்ம யாயி வந்து டெலிஃபோன் பூத்தில் இருக்க அதை கட் பண்ணி டக்குன்னு போட்டுறா. அதுக்கப்புறமா அடுத்த நாள் வழக்க போல் நம்ம கெத்தர் வந்து டியூஷன் டீச்சர் வேலைக்கு வரோம். அதுக்கப்புறமா வழக்க போல் நம்ம யாயி வந்து வந்துடுறா. திருப்பி கழுத்தை பூச்சிக்கிறவா, திருப்பி அட்வென்ச்சர் போகலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஈக்கோ வந்து அங்கெல்லாம் வேணாம், நான் இன்னொரு இடத்துக்கு போனோம், அந்த இடத்துல நம்ம போகலாம் சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போகும்போது திடீர்னு வந்து நம்ம யாயி வந்து அவளோட கையை பார்க்குறான். இவன் கை வந்து ஆல்ரெடி சபிக்கப்பட்டதாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்கெல்லாம் வண்டியில் சேர்ந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எல்லாம் மாறி பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி என் கையை அந்த மாதிரி பண்ணி அவனை சரியாகணும். இங்கே பார்த்தா தண்ணி தூக்கி நம்ம கெத்தர் மேலே ஊற்றி விட்றாங்க. இந்த பொண்ணை பார்த்து நீ சபிக்கப்பட்டாலாச்சு, ஏன் கொஞ்சம் கூட பீ பண்ண மாட்டேன் நீ சொல்லிட்டு இந்த பாட்டி கத்திருக்காங்க. பாட்டி கத்துறவோட என்ன தெரியல, இங்கே வந்து நம்ம யாயி வந்து உள்ளே இருந்த உடனே திடீர்னு யாய் ஈக்கோ என்ன சொல்கிறேன்னா, இவன் கை வந்து இப்படி தான் சபிக்கப்பட்டிருக்கோம், அதான் மாதம் விட்டால் தான் திருப்பி நாங்கள் வருவோம் சொல்லிட்டு திருப்பி காமிக்கிறாங்க. காமிச்ச உடனே அதுக்கப்புறமா இங்கே வந்து அடுத்த சீன் என்ன காமிப்பாங்க, நம்ம கெத்தரோட கையில் இருக்க அந்த முடியெல்லாம் கட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு ஸ்டோரி நம்ம இந்த பாட்டி வந்து சொல்லுவாங்க. என்னன்னா, இங்கே வந்து ஒரு பொம்மை இருக்கும், அந்த பொம்மையை ஃபுல்லாக நம்ம அடுக்கி வச்சா ஃபுல்லாக இந்த பொம்மை ஃபுல்லாகவே நம்ம ஆவியை தான் அடுக்கி வச்சுருப்பேன், ஆவியை தான் அடித்து வச்சுருப்பேன் நான் சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம யாயி வந்து ஓகே இந்த இடத்துல அதுக்கப்புறமா நம்ம இங்கே கெத்தரும் வந்து பாத்ரூம் போகிறதுக்காக வந்திருப்பான். அப்போ அங்கே ஒரு நரி பொம்மையை பார்த்துருப்பான். இந்த பொம்மையை பார்த்த உடனே இந்த பொம்மை வந்து இந்த வழக்கு போல் அந்த ஒரு பாட்டி அங்கே வைப்பாங்க, அந்த ரூமில் போய் நம்ம வச்சிடலாம், அந்த ரூமில் போய் வச்சா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, ரூமில் போய் வச்சிடலாம் சொல்லிடுறான். அந்த பிறகு கெத்தரு வந்து அந்த பொம்மை தூக்கி போயிரும்போது அந்த ரூமில் இருக்கிறோன்னு போயிருக்கான். அதுக்கப்புறமா இந்த பாட்டி வந்து அந்த ரூமில் போனால் நிறைய ஆவிங்களாக இருக்கும், அந்த ஆவிங்களை ஃபுல்லாக அந்த பொம்மையில் வச்சு தான் சீல் பண்ணியிருப்போம் சொல்லியிருப்பான். அதை பார்த்து நம்ம ஈக்கு வந்து ஃபுல்லாக பயப்படுறா. ஐயோ நம்ம கெத்தரு வந்து அங்கே பார்த்தா நம்ம கெத்தரு வந்து எல்லோரும் பார்க்குறாங்க. அந்த ஒரு சாமுரை பொம்மை வந்து அந்த பழைய காலத்து பொம்மைலாம் நம்ம கெத்தரு வந்து கண்ட்ரோல் பண்ணி போன உடனே மிக சொல்கிறா, நீ கவலைப்படாதீங்க, நான் போய் காப்பாற்றுறேன் சொல்லிட்டு அந்த பக்கத்து ரூமில் அந்த ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம்குள்ளே எல்லாம் போகிறாங்க. அங்கே பார்த்தா நம்ம கெத்தரு காமிக்கிறாங்க. கெத்தரு வந்து ஆயிரக்கணக்கான ஆவிங்குள்ளே சபிக்கப்பட்ட ஆன்மாலாம் இருக்கும்ல. என்ன பண்ணுறாங்கன்னா, கெத்தரு வாய்க்குள்ள முடி போகுது. அந்த ஆவியோட முடி போனோன்னு அவனால் எதுவும் பண்ண முடியல, ஃபுல்லாக மூச்சு கூட வாங்க முடியல அவனால். அதுக்கப்புறமா கெத்தரு வந்து ரியலைஸ் பண்ணுறாவோ அந்த பாட்டி வந்து அதனால தான் என்ன ரூம்குள்ளே போவான்னு சொன்னாங்க. அதனால் திடீர்னு பார்த்தேன்னா தெரியல நம்ம யாயி வந்த உடனே. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ நன்றி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டாட்டா, பாய்.